Hermes today பார்க்க போகிறது ஜிமின் எஃப்எஃப் லேண்ட்லார்ட் அப்சஷன் பார்ட் 3. பாட்டிமா ஜிமின் கிட்ட நல்லா போட்டு கொடுத்து வைனோட ஃபேமிலிக்கிட்ட போய் நல்லா சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்க ஜிமின். அப்படியே அந்த டே பாஸ் ஆகுது. நைட் எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு அமைதியாக அவங்கவுங்க ரூமுக்கு ஸ்லீப் பண்ண கிளம்பிட்டாங்க. ஜிமின் தன்னோட ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ பெட்டில் வந்து அமைதியாக படுக்கிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கோபப்பட்டுட்டேன் ஒயின்கிட்ட போயோ நான் கோபப்படணும். அவங்க பாட்டிமாவோட த்ரோட்டை பிடிச்சி வேறு அழுத்திட்டேனே கோபத்தில். அப்படி இருக்கும்போது எனக்கு அவங்க பொண்ணு கொடுக்குறதுங்கிறது இனிமேல் ரொம்ப ரிஸ்கியாச்சே. மிரட்டிட்டு வேறு வந்திருக்கேன். ஏன் இப்படி பண்ணேன்னா முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக பிஹேவ் பண்ணி வைனா மேரேஜ் பண்ணி ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும்னு மனசுக்குள்ளே பல கோட்டைகள் கட்டி வச்சுருந்தா என் கோபத்தினால அத்தனையும் சுக்காக உடச்சிட்டேனே. வைனா ஃப்யூச்சரில் மேரேஜே பண்ணாலும் என்னை பார்த்தவன் நார்மலாக பிஹேவ் பண்ணுவா பயப்படுவாளான்னு தெரியலையே. ஏன் ஜிமின் இவ்வளோ கோவப்பட்ட அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பி போய் அமைதியாக படுத்திருக்காங்க ஜிமின். எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா வைன் 2 பேரும் அவங்களோட டின்னரை முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போய் படுத்துட்டாங்க. வைன் இப்போ தன்னோட நைட் ரொட்டீனை முடிச்சுட்டு அமைதியாக பெட்டில் படுத்து யோசிச்சுட்ருக்காங்க. எனக்கு ஜிமின் ஜியை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த அளவுக்கு என் பாட்டிக்கிட்ட ஹாஷபிளாக நடந்துக்கிட்டு என்னையும் பார்த்து முறைச்சி திட்டி பயங்கரமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. என்ன தான் எனக்கு இப்போயும் ஜிமினை பிடிச்சிருந்தாலும் அவரோட கோபத்தை என்னால் தாங்க முடியாது. அவர் எனக்கு வேண்டாம்ப்பா, சீக்கிரம் இந்த 12th முடிச்சுக்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடணும். இவ்வளோ கோபக்காரரை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஃப்யூச்சரில் எனக்கிட்ட இதே மாதிரி கோபப்பட்டுக்கிட்டே இருந்தாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் பாட்டிமாவுக்கு அப்புறம் எனக்கு ஆறுதல்னால் என் ஹஸ்பண்ட் தான். அவர் இவ்வளோ பெரிய கோபக்காரர்னா என் ஃப்யூச்சர் நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு இந்த ஜிமின்ஜி வேண்டாம் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக ஐஸ் க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க வைன். இந்த மாதிரி ஒரு 8 month பாஸ் ஆகுது. இந்த 8 monthல அடிக்கடி ஜிமினை வைன் பார்த்துருக்காங்க. ஜிமினுமே வைனை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டது கிடையாது. ஒருத்தவங்க பார்க்காத டைமில் இன்னொருத்தவங்க பார்த்துப்பாங்க. இன்றைக்கு வைனுக்கு வின்டர் சீசனோட ஹாலிடேஸ் விட்டாச்சு. ஸோ வைன் இது 12th இல்லையா, சில நோட்ஸ் எல்லாம் மேம்கிட்ட வாங்கிக்கிட்டு வீட்டில் இருக்கும்போது முக்கியமான சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கலாம், கொஸ்டின் ஆன்சர்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. எப்போதும் போல் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் பாட்டிமா ரொம்ப ஜாலியாக தன்னோட தென்னந்தோப்புக்கு போயிட்டு ஹேயாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மோனா பாட்டி. வைனுக்கு மோனா பாட்டியை பார்க்க கோபம் வருது. இருந்தாலும் அமைதியாக கீழே குனிஞ்சிக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து வந்துட்டுருக்காங்க. இதே மாதிரி ஒரு 8 month முன்னாடி நடந்திருக்கு. வைன் தன்னோட 11th standard ஆனுவல் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரும்போது இதே மாதிரி தான் மோனா பாட்டிமா பார்த்து கூட்டிகிட்டு போய் பெரிய பிரச்சனையாக ஜிமின் கூட பண்ணியிருப்பாங்களா. ஸோ பாட்டிமாவை பார்க்கவே கூடாதுன்னு வைன் கீழே குனிஞ்சு நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் மோனா பாட்டிமா தனக்கு கொடை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டுருக்க வேலையாளை பார்த்து, ஏட்டிப்போ மேடம் நடந்து வந்தால் உரசிக்கிட்டு பின்னாடியே வருவியா, தள்ளினாடா அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிச்சுக்கோங்க ஜமீன்தாரம்மா, சைடில் தண்ணி இருந்தது அதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேக்கில் கொடையை பிடிச்சிக்கிட்டு அந்த வேலையால் நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வரும்போது வைனை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஏய் அங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு வைன்கிட்ட போயிட்டாங்க பாட்டிமா தன்னை நோட்டீஸ் பண்ணிட்டு வர்றதை வைன் பார்த்துட்டு பயந்து போயிட்டாங்க. பாட்டி எதுக்கு பாட்டி கிட்டே வர்றீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்ககிட்ட தான் நான் பேசுகிறது இல்லையே இப்போ எல்லாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு என்னை கூப்பிட்டு பேசி தொந்தரவு பண்ணுறீங்க? திருப்பி உங்கள் பேரண்ட்கிட்ட சொல்லி எங்கள் வீட்டில் வந்து எங்களை மிரட்டுறதுக்கா? நல்லா பொய் சொல்லியா இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பாட்டிமாவுக்கு திக்குன்னு இருக்குது. சுதிமுதி பார்த்துட்டு, டேய் தள்ளி போயிங்கல்ல அப்படின்னு கொடையை பிடுங்கிக்கிட்டு அந்த வேலையால் பேக்கில் போய் நிற்க சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 meters தள்ளி போய் நின்றுக்கிட்டாரு அந்த வேலையாள். வைனுக்கு பக்கத்தில் இருந்த வைனோட ஃப்ரெண்ட்ஸையும் முறைச்சி பார்த்து, என்னங்கடி ஜமீன்தாரமாக நின்றுக்கிட்டு இருந்தா எனக்கு சரிசமமாக நின்று பார்ப்பீங்களா என்னைய பகடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அந்த பொண்ணுங்க நெக்ஸ்ட்டு 1 word கூட பேசாமல் கிடுகிடுன்னு கிளப்பிட்டாங்க. அவங்க கூடயே வைனும் போக பார்க்குறாங்க. வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி நிற்க வச்சுட்டாங்க பாட்டிமா. என்னங்க பாட்டி உங்களுக்கு பிரச்சனை? ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். போகலாம், எனக்கு கோபம் இன்னைக்கு
என் பேரனுக்கு உன்னைய பொண்ணு கேட்டு நான் வந்தேனா? பொண்ணு கேட்கன்னு வரல, உங்கள் அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்க வந்தேனா? என் பேரனோட வயசை சொல்லி ரொம்ப சீன் போடுவாளா உன் பாட்டி? பிச்சு போடுவேன். நீ என் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிற பொண்ணு, அதனால தான் நான் வந்து உனக்கிட்ட பேசுகிறேன். நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? உன்ன மாதிரி ஒருத்தியை தான் என் ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீ கிடச்சிட்ட. பெரிய வயசை பற்றி சொல்லி ஓவராக பண்ணிக்கிட்டீங்க ரெண்டு பேரும். உன் பாட்டிமாக்கிட்டையும் நீ சொல்லிவிடு, என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் வீட்டு மருமக. அப்புறம் நான் தான் சொன்னேன்னா, என் வீட்டு சொத்து பத்தெல்லாம் உனக்கு தான், ஜிமினை கட்டி சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவை வாயின் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் பாட்டி, இந்த ஊருக்குள்ளே நீங்கள் பெரிய ஜமீன்தார் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் குழந்தைங்கள்லாம் ஜமீன்தார் பிள்ளைங்களாக இருக்கலாம். ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கல. என் பாட்டிமாவோட த்ரோட்டை பிடிச்சி எப்போ ஜிமின்ஜி அழுத்துனாங்களோ அப்போவே என்னோடய கரஸ்பாண்டன்ட் சாரை நான் வெறுத்துட்டேன். அவரை நான் சிப்ஸுன்னு எப்போ சொன்னேன்? அவரை நான் சிப்ஸுன்னு சொன்னேன்னு அவர்கிட்ட பொய்யா சொல்லி கொடுத்து என்னை எப்படி அதட்டினார் அன்றைக்கி தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஆமாம், நீ தான் சொன்ன அவர் மேலே எனக்கு ஒரு சிப்ஸ் இருக்குன்னு, அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. வைன் ஜிமின் மேலே க்ரஷ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் பாட்டி புரியாமல் அப்படியே உல்ட்டாவாக சொல்லி வச்சுருக்காங்க. வைன் அப்படியே தன்னோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் ஓப்பன் பண்ணி, அது சிப்ஸ் இல்லை பாட்டிமா, க்ரஷ்ஷு. ஆனால் இப்போ எனக்கு ஜிமின்ஜி மேலே க்ரஷ் கிடையாது. ப்ளீஸ், அவர் எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பையனை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு நான் என் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவேன். எனக்கிட்ட நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் பேரனை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி தொந்தரவு பண்ணிங்க, கண்டிப்பாக நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். இந்த வில்லேஜ் வேணால் உங்கள் ஃபேமிலி கண்ட்ரோலில் இருக்கலாம், ஆனால் இந்த உலகம் முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசாதீங்க. அவங்கள மாதிரி பொய் சொல்கிற பாட்டிமாக்கிட்ட நான் பேசவே விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் பாட்டுக்கு கிடுகிடுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மோனா பாட்டிமா அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் அப்படியே வைன் போகிறதையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, என்னது இதோ தொலைக்கு மேலே போயிடுச்சு பிரச்சனை, சும்மா ஒரு சின்ன கோபத்தில் ரெண்டு வார்த்தையை சொல்லாததை சொன்னேன், அதுக்கு நான் பொய் சொல்லியா? இந்த மாதிரி நான் எம்புட்டு சொல்லியிருப்பேன். அப்போ நான் அதெல்லாம் பொய் சொன்னேன்னு அர்த்தமா? கிடையாது. ஏதோ எனக்கு சாதகமாக இல்லாத விஷயத்தை எனக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி பாவலா பண்ணி சொல்லுவேன். இதை பொய்ன்னு சொன்னால் என்ன சொல்கிறது? போடி போ வைன், எனக்கா இருந்தாலும் நீ தான் என் ஜிமின் பொண்டாட்டி. இன்றைக்கி நான் சித்தரை பார்க்க போகிறேன். அவர்கிட்ட போய் என் ஆசையை சொன்னோம், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ வரைக்கும் ஜிமினுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அவர்கிட்ட நான் சொல்லலை. அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த வைனோட பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்க்கமான முடிவு தெரியுது. நான் அமைதியாக இருக்க மாட்டேன். நான் இன்றைக்கி தான் பௌர்ணமி, இன்றைக்கி சித்திரை பார்க்க போகும்போது அவர்கிட்ட சொல்லிவிடணும் இந்த விஷயத்த. அவர்கிட்ட ஏதாவது மருந்து வாங்கி இந்த வைனுக்கு போட்டு கொடுத்து என் பேரனை கல்யாணம் பண்ணிக்க வச்சுக்க ஏதாவது பண்ணணும். பண்ணுறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு பாட்டிமா தன்னோட வேலையால் அப்படியே சொடுக்கு போட்டு கூப்பிடுறாங்க. உடனே அந்த வேலையால் வேகமாக பாட்டிமாக்கிட்ட வந்து, சொல்லுங்கள் முதலாளியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், வெளியில் வந்தால் என்னைய மேடம்னுங்கன்னு சொல்லியிருக்கேனா? ஐயோ முதலாளியப்பாவா, படிக்காதவனுங்க தானடா நீங்களாம், உங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? இந்த படி மேடம்க்கு கொடைப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக நடந்து போகிறாங்க பாட்டிமா. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா இப்போ 2 டேஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஜிமின்கிட்டையும் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் சொல்கிறாங்க. நான் என்னோட சித்தரை பார்க்க போகிறேன். வரும்போது இளமை தரும் மூலிகையோடு தான் வருவேன். பத்திரமா இருக்கணும். ஜிமினுக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னா அந்த வைனை அவள் ரொம்ப செலுத்துக்கிறாள். அவளை என் கல்யாணத்துக்கு ஜிமினோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறதுக்கு சித்தர்கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். ஜிமினை நீ ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது, அந்த வைன் உனக்கு தான். அதுக்கு தான் பாட்டி இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா கிடுகிடுன்னு காரில் ஏறி கிளம்பிட்டாங்க. ஜெமின் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, 8 மாதமாச்சு அந்த வைன் என்னையை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். முன்னாடியாவது என்னைய சைட் ஐஸில் பார்த்து ஒரு விதமான ஷைனஸோடு இங்கேருந்து போவா. இப்போ என்னத்தை சொல்லி ஒழிய
அவங்க வீட்டுக்கு தேவையே இல்லாமல் நான் போய் சண்டையை போட்டிருக்கேன். சரி பார்த்துக்கிறேன். என் பாட்டியை இருந்தாலும் அவங்க அடிக்கிறதுக்கு ஹேண்ட்ஸை தூக்கியிருக்கக்கூடாது. ஸோ நான் பண்ணதில் ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பாட்டிமாவோட கார் போகிறதையே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க வெளியிலேயே. அப்போ மினி சொல்கிறாங்க சோனுக்கிட்ட, எப்படியும் இந்த கிழவியை அந்த சித்தர்கிட்ட போய் சொல்லி ஒயினை பிளாக் மேஜிக் பண்ணியாவது ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க வச்சுடுவா. இந்த கிழவி சொல்கிறது கூட உண்மையோன்னு தான் படுது. இந்த கிழவி கொடுக்குற கஷாயத்தை குடிக்க குடிக்க உடம்பெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக எந்த வழிவாதையும் இல்லாமல் ரொம்ப ஹேயாக இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட சரியாயிடுச்சுடி எனக்கு. ஸோ கிழவிக்கிட்ட ஏதோ விசேஷம் இருக்குது. ஐ மீன் அந்த சித்தர் மூலமாக கிளவி நல்ல விஷயங்களை தான் நம்ம ஃபேமிலிக்கு பண்ணுறதா எனக்கே இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சுடி அப்படின்னு சொல்கிறாங்க மினி சோனுக்கிட்ட. அதுக்கு சோனு சொல்கிறாங்க, அப்படி பார்த்தா ஜிமினுக்கு மேரேஜ் ஆகி குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு குழந்தைங்க பிறக்கும் போல். என்ன பண்ணாலும் இந்த ஜிமினும் இந்த கிழவியும் அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு தான் சொல்லுவாங்க. எப்படியும் ஒயினை மேரேஜ் பண்ணிவிடுவாங்க. மேரேஜ் பண்ணிங்க வந்ததுக்கப்புறம் நாம் ஒயினை பார்த்துக்குவோம். நம்மளுக்கு மம்மி டாடி கிடையாது. நீனும் நானும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே. 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஆரம்பியும் சின்னையும் மேரேஜ் பண்ணி இந்த வீட்டில் வந்து உட்காந்தோம். ஐயோ ஐயோ, சொகத்துக்கோ சொத்துப்பத்துக்கோ எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் நிம்மதி தான் இல்லை. இந்த கிளவி ஒவ்வொரு நாளும் போட்டு படுத்துறா. பாரேன், ஒயினுக்கும் நம்மளை மாதிரியே மம்மி டாடி இல்லை. ஆனால் பாட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒயின் ரொம்ப சின்ன பொண்ணு வேறு. இந்த கிளவி ஏதாவது தொந்தரவு பண்ணானா நம்ம பார்த்து சரி பண்ணி விடுவோம் ஒயினுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க 2 பேரும் இப்போ ரூமுக்கு போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நல்லாவே ஒரு 11 o'clock இப்போ நைட். பாட்டிமா அழகாக ஒரு காட்டுக்குள்ளே தன்னோட காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி நிற்கிறாங்க. பாட்டிமாவோட டிரைவர் பாட்டிமாவை பார்த்து, நான் வேணா இன்றைக்கி உங்கள் கூட வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்? சித்தர் இருக்கையில் எனக்கு என்ன பயம்? எந்த பயமும் எனக்கு கிடையாது. நீ வந்து என் சித்தரை பார்த்து உனக்கு நல்லது வாங்கிக்கலான்னு பார்க்குறியா? முடியாது. என்னோட கிராமத்தை பொறுத்தளவு நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் இது எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். போய் எப்பவும் காரை பார்க் பண்ணிட்டு நிற்பில அதே இடத்துல நீ நிற்கணும். என் பின்னாடி எதுவும் ஒளிஞ்சிக்கிட்டு எதுவும் வந்தால் சித்தர்கிட்ட சொல்லி கண்ணு தெரியாமல் பண்ணிவிடுவேன் போ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அவ்வளோதான். பயந்துட்டாங்க டிரைவர். அமைதியாக கார் எடுத்துக்கிட்டு எப்போதும் எங்கே பார்க் பண்ணிக்கிட்டு பாட்டிமாவுக்காக நிற்பாங்களோ அதே இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு தன்னோட ஸ்டஃபிங்ஸ்லாம் எடுத்து அழகாக கார் டிக்கியில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கார் சைடில் உள்ளே வந்து படுத்துட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா இப்போ வேகமாக சித்தரை பார்க்குறதுக்காக அந்த காட்டு வழிக்குள்ளே அமைதியாக நடந்து போய்கிட்ருக்காங்க. கருகுமுன்னு இருக்குது அந்த இடமே பார்க்குறதுக்கு. நிலவு ஒளியில் பாட்டிமா அந்த ஒத்தையடி பாதையில் அமைதியாக நடந்து போய்கிட்ருக்காங்க. பயங்கரமான ஹம்மிங் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. ஐ மீன் நைட் டைமில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் சத்தம் போடும் இல்லையா, அந்த சவுண்டு தான் கேட்டுட்ருக்கு. ஒய்யினுங்கிற சின்ன சின்ன பூச்சிங்களோட சவுண்டும் கேட்குது. பாட்டிமா அப்படியே ஒரு இறுக்கமான ஃபேஸில் அப்படியே வேகமாக நடந்து போய்கிட்ருக்காங்க. பௌர்ணமி இங்கே நான் வர்றேன். இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்கும் இந்த இடங்களை பார்க்கும்போது. இருக்கட்டும், இந்த இடமே என் சித்தரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனைனா அவர் சும்மா விடுவாரா? என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு பாட்டிமா தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு தைரியத்தோட அமைதியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 hour நடந்து இப்போ சித்தர் இருக்கக்கூடிய அந்த குகையை ரீச் பண்ணிட்டாங்க. நிறையா கற்கள் கீழே இருக்குது. ஐ மீன் நடந்து போகிற வழியில் நிறையா கற்கள் இருக்குது. பாறையை குடஞ்சி தான் அந்த சித்தர் இந்த இருப்பிடத்தை ரெடி பண்ணியிருப்பாங்க போல். அந்த மாதிரி ஒரு பெரிய மழையோட கேவுக்குள்ளே தான் சித்தரோட இருப்பிடம் இருக்குது. பாட்டிமா அப்படியே அந்த நிலவு ஒளியில் அந்த குகையோட நுழைவு வாயில்கிட்ட நின்று அப்படியே தூரத்தில் தெரியக்கூடிய அந்த ப்ளூ கலர் லைட்டிங்கை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, பார்த்துட்டேன் சித்தர் இருக்காரு, அங்கே தான் இருக்காரு, நான் போய் பார்க்கணும் சித்தரை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக பாட்டிமா அந்த குகைக்குள்ளே போகிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 5 minutes லேட்டர் பாட்டிமா அந்த ப்ளூ கலர் லைட்டிங் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த டைமில் பாட்டிமா நல்லா சப்பளங்கால் போட்டு அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட உட்காந்துக்கிட்டு, சித்தர்
சித்தார் எங்கே இருக்கீங்க? உங்களை பார்க்குறதுக்கு வந்துட்டேன். உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அந்த ப்ளூ கலர் லைட்டிங்க்கு சைடில் இருக்க டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு 6 feet ஹைட்டுக்கு ஒரு மேன் வந்து அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே பாட்டிமா கல் பண்ணிவிட்டு வணக்கங்க, வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம். ஏன் இன்றைக்கி லேட் ஆணுச்சு? 20 நிமிஷம் லேட் ஆகிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கோல்டு வாய்ஸில் அந்த சித்தர். அப்போ பாட்டிமா அந்த சித்தரை பார்த்து, ஆமாம் எனக்கு கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் தூங்கிட்டேன் பகல் நேரத்தில், அதனால பூஜை முடிச்சுட்டு வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சித்தரை பார்த்ததும் பாட்டிமா எழுந்து நின்று பவு பண்ணிட்டு தான் நின்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸில் உட்கார சொல்லிவிட்டு சைடில் அப்படியே அந்த சித்தர் வந்து உட்காந்துட்டாங்க. எதுக்காக நீ மட்டுமே வர்ற என்னை பார்க்குறதுக்கு? உன் ஃபேமிலி மெம்பர்ஸை என்னைகிட்ட கூட்டிகிட்டு வந்து காட்ட மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க என் பேரனுங்க எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணி கப்புளாக இருக்கும்போது தான் எனக்கிட்ட கூட்டிகிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது என் கடைசி பேரனுக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலையே, எப்படி கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உன் பேரனுக்கு எந்த பொண்ணையாவது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க சித்தர். பிடிச்சிருக்கு, 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்லலை. கல்யாணம் பண்ணி சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வரலாம்னு இருந்தேன். ஆனால் அதில் தான் ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க அந்த சித்தர். அது அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, 16, இப்போ 17 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4 மாதத்தில் 18 ஆகிடும்னு கேள்விப்பட்டேன். 18 வயசில் என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால பெரிய சண்டை வந்துடுச்சு எங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும். அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதுக்கு அந்த சித்தர், உன்னோட பேரனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பிடிச்சிருக்கு, அதுதான் பெரிய சிக்கலாக போச்சு. என் பேரனுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்க போனதுக்கு 30 வயசு ஆளுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டாங்க. கஷ்டமாக இருக்குது எனக்கு. என் பேரனுக்கு அந்த பொண்ணை மட்டும்தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த சித்தர். பொண்ணோட பேர் கிம் வாயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சித்தரோட ஐஸில் ஒரு ஸ்பார்க்கில் ஃபீல் பண்ண முடியுது பாட்டிமாவால். என்னாச்சுங்க, சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது. எப்போ பார்த்தாலும் ஒரு மாஸ்கை வியர் பண்ணிக்கிட்டு அப்படியே கம்முன்னு இருக்கிறீங்க. உங்கள் முகத்தையே நான் பார்த்ததில்ல. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக எனக்கு உங்களை தெரியும். ஆனால் உங்கள் முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் உங்கள் கண்ணை மட்டும் தான் பார்த்துருக்கேன். நல்லா ஊதா கலர் ஐலிட்டில் நல்லா அழகாக இருக்குது உங்கள் கண்ணு பார்க்குறதுக்கு. நான் பார்த்தப்ப எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. நல்லா எங்கே தெரியுறீங்க. முகத்தை கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் சித்தர், என்னோட முகத்தை நான் காட்ட மாட்டேன், உன் ஃபேமிலியோட நீ வா, அப்போ என்னோடய ஃபேஸை உனக்கு பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சித்தர். அது கிடக்குது. இப்போ என்னோடய பேரனுக்கு அந்த ஒயினை மேரேஜ் பண்ணி வைக்க ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் அந்த சித்தர் பாட்டிமாவை பார்த்துட்டு, உன் பேரனை மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணு அவள் தான், எதுக்கும் நீ கவலைப்படாத. ஆனால் இந்த கல்யாணம் நல்ல முறையில் நடக்காது. சண்டைகள் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை நீ முடிக்கிற மாதிரி வரும். எந்த குட்டி கலாட்டா பண்ணியாவது உன் பேரனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுடு. கல்யாணம் பண்ணி வச்சு சீக்கிரம் என்கிட்ட கொண்டு வந்து உன் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் காட்டு. அதுக்கப்புறம் உன் பேரனுக்கு பிறக்கக்கூடிய ஒரே டெலிவரியில் 3 குழந்தைங்க பிறப்பாங்க. அவங்கள என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு 7 நாள் கழித்து உன் பேரனோட ஒரே டெலிவரியில் பிறந்த அந்த 3 குழந்தைங்களையும் வாங்கிக்கிட்டு போயிடு. அந்த டைமில் உன் கூட நான் உன் மேன்ஷனுக்கே வருவேன். உன்னோட லிவிங் ஏரியாவில் ஒரு பெரிய யாகத்தை பண்ணி உங்கள் அத்தனை பேரையும் உங்களுக்கு பிறந்திருக்க குழந்தைங்களோடையுமே சேர்த்து சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சித்தர் பாட்டிமாவை பார்த்து. பாட்டிமாவுக்கு குஷி தாங்க முடியலை.
சரி, என் வீட்டில் என்னோட 2 பேரன்களோட மருமகளும் கேட்குறாங்க, நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு ஒருத்தவர் சொல்கிறாருன்னா அவர் ஏன் சொர்க்கத்துக்கு போகலை அப்படின்னு. வாஸ்தவமான வார்த்தை தானே, நீ ஏன் சொர்க்கத்துக்கு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. நான் ஒரு சித்தர், எனக்கு ஆசா பாசங்களுக்கு இடமில்லை, எனக்கு சொர்க்கத்தை பார்க்குறதுக்கும் விருப்பம் இல்லை. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மந்திர சக்திகளை வச்சு நல்ல குடும்பங்களை சூஸ் பண்ணி அவங்க சொர்க்கலோகத்துக்கு போகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்தளவு நீ ரொம்ப நல்லவ, அதனால் உன் குடும்பத்துக்கும் உனக்கும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை நான் உண்டு பண்ணி தர்றேன். நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன்னா உங்களை மாதிரி மக்களை யாரை சொர்க்கத்துக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர். அப்போ பாட்டிமா கல் பண்ணிவிட்டு, பார்த்து பார்த்து துடிச்சு கத்தாதீங்க, தொண்டை கிண்ட அடைச்சிக்க போதும், பயமாக இருக்குது எனக்கு. இங்கே பாருங்க, உங்களுக்கு ரவா லட்டு, இதோ பொருளங்காய் உருண்டை, அதிரசம், முறுக்கு, இனிப்பு சீடை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த 1 மாதத்துக்கு இதை வச்சு தின்னுக்கோங்க. எனக்கு அந்த மூலிகை இங்கே ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சித்தரை பார்த்து கேட்குறாங்க பாட்டிமா. ரெடியாக இருக்குது, அதோ அந்த சைடில் ஒரு மூட்டை இருக்கா, அதில் உன்னோட கையால் எவ்வளவு மூலிகைகளை எடுக்க முடியுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சித்தர். ரொம்ப குஷியாக பாட்டிமா அந்த மூட்டைக்கிட்ட போய் முடிஞ்ச அளவுக்கு நிறையா தன்னோட ஃபுல் ஹேண்ட்ஸ்லையும் அந்த ஹெர்பல் லீவ்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த வாட்டி நான் நிறையா எடுத்துக்கிட்டேன், அப்பா நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருந்த ஒரு பேக்குள்ளே அந்த மூலிகையை அப்படியே வச்சுக்கிட்டு ஜிப் பண்ணிக்கிட்டே அப்படியே சித்தர் முன்னாடி வந்து உட்காடுறாங்க. சரி, எப்படியும் நான் குட்டி கலாட்டா பண்ணி என் பேரனுக்கு கல்யாணத்தை பண்ணி போடுறேன். கல்யாணத்தை பண்ணிட்டா எப்போ நான் உங்களை பார்க்குறதுக்கு என் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வரணும், ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. திருமணம் முடிஞ்சு 1 வருடத்துக்கு அப்புறம்தான் உன் குடும்பத்தோடு என்னை வந்து நீ பார்க்கணும். என்னை வந்து பார்த்ததுக்கப்புறமா உன்னோட பேரனுக்கு குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நான் ஆசி வழங்குறேன். எப்போ உன்னோட கடைசி பேரனுக்கு குழந்தைங்க பிறக்கிறாங்களோ அடுத்தடுத்து உன்னோட மூத்த பேரன்களுக்கும் குழந்தைங்கள் பிறக்கிறதுக்கு நான் ஆசி வழங்குவேன், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சு பாச், கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க நான் என் குடும்பத்தோடு வந்துடுறேன். அப்போ தானே எனக்கு பௌர்ணமி இந்த மூலிகை பொடி கிடைக்கும், இளமையாக இருக்கலாம். நான் ரொம்ப இளமையாக உணர்றேன், அதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சரி, விடிகிறதுக்குள்ளே நான் இங்கேருந்து கிளம்பணும், போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அந்த ஹெர்பல் லீவ்ஸ் இருக்கிற பேக்கை எடுத்துக்கிட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் சித்தர் பாட்டிமா போய் அப்படியே டேர்னிங்கில் திரும்புகிற வரையும் அமைதியாக இருந்துட்டு பாட்டிமா போயிட்டாங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அப்படியே தன்னோட ஃபேஸில் போட்டிருக்க மாஸ்கை ரிமூவ் பண்ணுறாங்க. சித்தர் பார்க்குறதுக்கு அப்படியே ஜிமினோட ஜாடையில் இருக்காங்க. ஆனால் ஜிமினை விட இன்னும் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்காங்க. ஜிமின் 5.7 ஃபீட்டுக்கு இருக்காங்க. ஆனால் அந்த சித்தராக இருக்கக்கூடிய பர்சன் 6 ஃபீட்டுக்கு இருப்பாங்க. ஒரு 3 இன்ச் தான் ஜிமினுக்கும் அந்த பர்சனுக்கும் அந்த சித்தருக்கும் ஹைட் வைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றபடி அப்படியே ஜிமின் போல் இருக்காங்க. ஏன்னா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங்கும் ஹேர் ஸ்டைலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஜிமின் போலேயே தான் இருக்காங்க அந்த சித்தர் பார்க்குறதுக்கு. அப்போ தன்னோட க்ரே ஹேரை அப்படியே ஃப்ரண்ட்டில் கோதி கொடுத்துக்கிட்டே, என்னை போலவே உன்னோட கடைசி பேராக இருக்கான். என்னோட பேக்கில் இருக்கிறது மாதிரியே ஒரு ஹாஃப் மூன் ஷேப்க்கு ரெட் கலர் மோல் உன்னோட பேரனோட பேக்லேயுமே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எந்த பொண்ணை அடையணும்னு ஆசைப்பட்டு அந்த பொண்ணை அடைய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேனோ அந்த பொண்ணு மீண்டும் பிறந்து வந்திருக்கா. அவளை உன்னோட பேரனால் தான் கண்டுபிடிக்க முடியும்னு அர்த்தம். இயற்கையோட சூழ்ச்சியோட 300 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்டு திருமணம் செஞ்சுக்கலான்னு இருந்த பொண்ணு என்னோட தவறான பூஜை முறையால் இறந்து போயிட்டா. துடிச்சேன், தவிச்சேன். என்னோட காதலி இல்லாமல் நான் எப்படி வாழ்கிறது அப்படின்னு.
அவள் இறக்கும் தருவாயில் தானே எனக்கு தெரிஞ்சது அவள் என்னைய விரும்பலை அப்படின்னு. விடுவேனா? அவள் யாரை விரும்பியிருக்கான்னு என்னோட பிளாக் மேஜிக்கை வச்சு கண்டுபிடிச்சேன். அப்போ தான் தெரிஞ்சது என்னோட ஊருக்குள்ளே என்னை போலையே ஒருத்தவன் இருந்திருக்கிறான். அவனுக்கு எனக்கு மாதிரியே பேக்கில் ஒரு மோல் இருக்குது அப்படின்னு. அவனை தான் நான் நினச்சிக்கிட்டு என் கூட என் குகைக்கு வந்த அந்த பொண்ணுங்கிறத அதுக்கப்புறம் தானே நான் கண்டுபிடிச்சேன். அவள் கூட இருந்த ஒரு மாதமும் அவள் விரும்பின என்னை போலையே இருந்த அந்த பர்சன் இந்த ஊரை விட்டு வெளியூர் போயிருந்திருக்கான். அந்த சமயத்தில் என்னைய பார்த்துட்டு தன்னோட காதலன்னு நினச்சிக்கிட்டு எனக்கிட்ட வந்து பேசியிருக்கா. இது தெரியாதனா என்னையை தான் அவள் விரும்பினான்னு நினச்சிக்கிட்டு பிளாக் மேஜிக் மூலமாக நான் இருட்டு உலகத்துக்கு போய் இளமையோடையும் மாறாத அழகோடையும் அவள் கூட வாழலான்னு பூஜை பண்ணும்போது அந்த பூஜை மூலமாக அவள் கண்டுபிடிச்சிட்டா. அவள் விரும்புகிறவனுக்கு இந்த மந்திர தந்திரங்கள் தெரியாது. எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்க போகும்போது தானே நான் 1 மாதத்துக்கு முன்னாடி தான் உன்னைய சந்திச்சிருக்கேன், என்னைய பற்றி உனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவேன்னு நான் சொல்ல போக வேறு எவனோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் பக்கத்தில் இருந்த ஒரு திரவத்தை எடுத்து குடித்து அந்த திரவத்தோட வீரியத்தினால இறந்து போயிட்டா. நான் அந்த கோபத்தில் அவளோட காதலனை கண்டுபிடிக்கும்போது தான் என்னை போலையே அவன் இருக்கானுங்கிறத கண்டுபிடிச்சேன். அவன் இறந்து போன அதிர்ச்சியில் அவளோட காதலனும் இறந்து போயிட்டான். அவன் இறக்கும்போது தானே அவனை நான் நோட்டீஸ் பண்ணேன். என்னோட முதுகில் இருக்கிறது போலையே அவனுக்கும் பிறை வடிவத்தில் சிகப்பு கலரில் மச்சம் இருக்குது அப்படின்னு. இத்தனை வருடங்கள் என்னோட கடுமையான தவத்தில் இப்போ மீண்டும் பிறந்து வந்திருக்க என் காதலியோட காதலன் இந்த கிழவியோட வாரிசில் ஒருத்தவனாக தான் பறக்க போகிறான்னு கண்டுபிடிச்சேன். உடனே கிழவிக்கு ஸ்கெட்சு போட்டு அவளை உடம்பு முடியாமல் ஆக்குனேன். அந்த டைமில் இந்த கிழவியோட புருஷனை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் என்னோட உருவத்திலேயே இவன் இருக்கானே யாராக இருக்கும்னு சிந்திச்சு பார்த்தேன். சில சமயங்களில் என்னைய சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு சில பெண்கள்கிட்ட நான் போவேன். அந்த மாதிரி ஒரு வாட்டி காட்டு வழியில் நான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது குதிரை வண்டியில் வந்துக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை பிடிச்சி போக்கி அவள் கூட நான் ஒன்றா இருந்தேன். அந்த ஜமீன்தார் அம்மாவுக்கு பிறந்தவன் தான் இந்த கிழவியோட புருஷனை. இந்த கிழவியோட மாமியார் உயிரோடு இருக்கும்போது நான் ஒரு முறை அந்த வழியில் போகையில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லப்போனால் இந்த கிழவி எனக்கு மருமகளாக இருக்க வேண்டியவ. ஆனால் என்ன பண்ண முடியும்? ஸோ என்னோட வாரிசாக தான் அந்த ஜமீன் பிறந்திருக்கான் இப்போ. அப்போ அந்த ஜமீன் யாரை விரும்புகிறானோ அவள் தான் நான் விரும்பின பொண்ணுங்கிறத நான் என்னோட மாயாஜால சக்தியை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு ஜமீன் ஒரு பொண்ணை விரும்புகிறதும் தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த பொண்ணோட பேர் ஒயின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா என் காதலியோட நேமும் ஒயின் தானே. ஸோ பிரிஞ்சு போன காதலர்கள் மீண்டும் ஒன்று சேர திரும்பவும் பிறந்து வந்திருக்காங்க. ஆனால் இப்பையும் எனக்கிட்டையே வந்து மாட்டிக்கிட்டாங்க. விடவேனா இந்த அரிய வாய்ப்பை இந்த முட்டாள் கிழவியை பயன்படுத்தி ஜமீனுக்கும் என்னோட காதலிக்கும் பிறக்கக்கூடிய 3 குழந்தைகளை நான் நரபலி கொடுத்து அந்த இரத்தத்து மூலமாக ஜமீனோட உயிரை எடுத்து நான் ஜமீனாக மாறி ஒயின் கூட ஜமீன்தாருங்கிற வாழ்க்கையை நான் வாழ போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கும் ஒயினுக்கும் பிறக்கிற குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஒயின் கூட நான் ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ போகிறேன். இது எதை பற்றியும் தெரியாத இந்த கிழவி நல்லா எனக்கு பௌர்ணமிக்கு பௌர்ணமி ஏகப்பட்ட பலகாரங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஒயினுக்கு எப்படி இருந்தாலும் ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள் பிறக்காது. திருமணம் முடிஞ்சு 1 வருஷம் கழித்து என்னைய பார்க்க வரும்போது நான் கொடுக்குற மூலிகை தண்ணியோட எஃபெக்டில் இவங்களுக்கு 3 குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறக்கும். பயங்கர புத்தி கூர்மையோடையும் பயங்கர அழகோடையும் நிறைந்த ஆயுளோடையும் செல்வாக்கோடையும் அந்த குழந்தைங்க பிறப்பாங்க.
அப்படிப்பட்ட குழந்தைங்கள தான் என்னோட இருளின் கடவுளுக்கு நான் பரிசாக நரபலி கொடுப்பேன். ப்ரீஷியஸான விஷயங்களை என் பிளாக் கார்டுக்கு கொடுத்தா தான் நான் நினச்சது நடக்கும். சீக்கிரத்தில் நான் இந்த வேலையை பார்க்கணும். எந்த குட்டி கலாட்டா பண்ணியாவது இந்த கிளவி கல்யாணத்தை முடிச்சிடுவா. வாயினும் ஜிமினும் கல்யாணம் பண்ணி கண்டிப்பாக 1 வருஷம் வரையும் அவங்களோட முதலிரவு நடக்காது, எனக்கு நல்லா தெரியும். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கொடுக்குற அந்த புனித நீரால் தான் அவங்களுக்கு குழந்தைங்க பிறக்கும். அதுவும் ஒரே டெலிவரியில் 3 குழந்தைங்க பிறப்பாங்க. எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், திருமணம் மட்டும் முடியட்டும் அப்படின்னு தனக்கு தானே சித்தர்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சூனியக்காரன் சொல்லிக்கிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா இப்போ வேக வேகமாக அந்த காட்டு வழியில் நடந்து இப்போ டிரைவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏய் டேய் தூங்காதடா, எழுந்துட்டா அப்படின்னு காரோட மிரரை தட்டுறாங்க பாட்டிமா. டிரைவர் டக்குன்னு எழுந்து காரிடோரை ஓப்பன் பண்ணி, வந்துட்டிங்களா, வாங்க உட்காருங்கம்மா, இதோ இப்போ நான் காரை ட்ரைவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டிரைவர் கார் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பாட்டிமா காருக்குள்ளே உட்காந்ததும் கிடுகிடுன்னு காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு பங்களாவுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 5 மந்த் பாஸ் ஆகுது. வாயின் இப்போ தன்னோட +2 முடிச்சுட்டு தன்னோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊர் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 1 வீக் திருவிழாவுக்காக வாயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ மார்னிங் ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போயிட்டு ரோஜாப்பூவை வாங்கிக்கிட்டு அப்படியே மல்லிகைப்பூ முல்லைப்பூவெல்லாம் இந்த 1 வீக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வாயினோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, வாயின் உனக்கு சூப்பராக எல்லா பூவும் கிடச்சிடுச்சு, நான் கொஞ்சம் லேட்டு, எனக்கு ரோஜாப்பூ முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாயின் சொல்கிறாங்க, விடுடி, இன்னும் பக்கத்தில் நிறைய தோட்டம் இருக்குது, அங்கே போய் கூட நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு இந்த பூ இருக்குல்ல, அது பேர் என்ன, சம்மங்கி, அந்த பூ வேணும். என் பாட்டிமா அதில் எனக்கு பூத்திச்சு விட்டுறதா சொன்னாங்க. பக்கத்தில் இருக்குல்ல, அதான் இந்த ஜமீன்தார் அம்மாவோட தோட்டம், அங்கே போய் நம்ம பூ வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். அப்போ வாயினோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அவங்க ரேட்டு அதிகமாக விற்பாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லடி, ஒரு நாள் தானே ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கிப்போம், சும்மாவாக கொடுக்குறாங்க, அமௌண்ட்டுக்கு தானே, அவங்க சொல்கிற ரேட்டு தான், கொடுத்து வாங்கிக்கலாம், பிடிக்கலைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். ஏன்னா வாயினுக்கு சம்மங்கி பூவில் பூ தைச்சிக்கணுன்னு ரொம்ப ஆசை. மார்னிங் டைமில் ஜமீன்தார் வீட்டிலேருந்து யாரும் அந்த தோட்டத்துக்கு வரமாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் தான் வாயின் பூ வாங்கிக்கிட்டு போகலான்னு இப்போ தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்றாங்க. என்ன தான் வாயினுக்கு ஜிமின் மேலே கோபம் இருந்தாலும் ஜிமினை இன்னும் வெறுக்கலை வாயின். ஜிமின் மேலே தன்னோட மனசுக்குள்ளே ஒரு அபரீதமான அன்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏனே தெரியல, ஜிமினை பார்த்ததுமே வாயினுக்கு பிடிச்சிருச்சு. அவர் என்ன தான் தன்னோட பாட்டிமா கிட்ட கோபப்பட்டிருந்தாலும் ஜிமினை வெறுக்க முடியல வாயினுக்கு. ஸோ மார்னிங் டைமில் அவங்க தோட்டத்துக்குள்ளே போயிட்டு வர்றத ரொம்ப குஷியாக நினச்சிக்கிட்டு, ஒருவேளை ஜிமின் அங்கே வந்தாங்க அப்படின்னா பார்த்துட்டு போகலாமே, கிட்டத்தட்ட எக்ஸாம் முடிஞ்சு 1 மந்த் கிட்ட ஆகுது, 1 மந்த்தும் ஜிமினை பார்க்கல. சில டைமில் ஜிமின் ரோஜாப்பூ தோட்டத்துக்கு இயர்லியராக வருவாங்க, அது வாயினுக்கு தெரியும். இன்றைக்கி ஏதாவது ஜிமின் ரோஜாப்பூ தோட்டத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ரோஜாப்பூ வாங்கக்கூடிய சாக்கில் ஜிமினை லைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க. வாயினோட ஃப்ரெண்டு ஓகே அப்படின்னு ரோஜாப்பூ தோட்டத்துக்கு கிளம்பிட்டாங்க. வாயின் ரொம்ப குஷியாக தான் ஃப்ரெண்டு கூட இப்போ ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வாயினோட ஃப்ரெண்ட் 2 பேரும் பூ வாங்கிட்டு இப்போ வந்துட்டுருக்காங்க. வாயினோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அப்பா, இந்த ஜமீன்தார் வீட்டில் வெரைட்டியாக எவ்வளோ பூ இருக்குது பாரேன், இவ்வளோ வெரைட்டி கலர்ஸில் நான் ரோசஸ் பார்த்ததே கிடையாது, எல்லாம் பெங்களூர் ரோஸா அப்படின்னு சொல்கிறாங்க வாயின்கிட்ட வாயினோட ஃப்ரெண்டு. அப்போ வாயின் சொல்கிறாங்க, உனக்கு ரோஸ் கிடச்சிருச்சு, எனக்கு சம்மங்கி பூ கிடச்சிருச்சு, ஜாலியாக இன்றைக்கி பூ தைச்சி நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹேயா ஜிமினோட ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போயிட்டு எகெயின் தங்களோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் ஜிமினோட ஜீப் சைடில் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படியே தன்னோட ஜீப்லேருந்து இறங்கி நின்று சுற்றி முற்றி பார்க்குறாங்க தன்னோட வயல்வெளியை. வாயினோட ஃப்ரெண்டும் ஒரு பிங்க் கலரில் ஹாஃப் சாரி வியர் பண்ணிக்கிட்டு நடந்து வர்றதை ஜிமின் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க.
அந்த டைமில் வைன் கூட வந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏய் நம்ம கரஸ்பாண்டன் நிற்கிறாரு, அதுதான் நம்ம ஜிமின்தார் நின்றுட்டுருக்கார் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்படியே சைட் ஐஸில் ஜிமினை நோட்டீஸ் பண்ணிவிட்டு கம்முன்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வைனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆமாம் ஆமாம் வாங்க போகிற வழியிலே அவர்கிட்ட விஷ் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட தான் வர்றாங்க. அந்த டைமில் ஜிமின் சைடில் ஒரு சேர் போட்டு அப்படியே உட்காந்துட்டு தன்னோட தோட்டக்காரங்க கிட்ட சொல்கிறாங்க, பூவெல்லாம் பறிச்சாச்சா? ட்ரக் இப்போ வந்துடும், இது விசேஷ நாள், பேக்கிங்லாம் ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கணும், கொஞ்சம் லீக் ஆனாலும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கெட்டு போயிடும், ஸோ நீட்டாக பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே வைனை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜிமின். வைனை இப்போ கீழே குனிஞ்சிக்கிட்டே அந்த சைடு பார்த்த மாதிரி நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜிமின் கிட்ட வரும்போது குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறாங்க வைனோட ஃப்ரெண்ட். ஜிமின் அப்போ வைனோட ஃப்ரெண்டை நோட்டீஸ் பண்ணிவிட்டு மார்னிங் என்ன அந்த சைடு அப்படின்னு கேட்குறாங்க. திருவிழா ஆரம்பிச்சிடுச்சு, அதனால் பூ வாங்கி இப்போவே வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி அதிக ரேட் சொல்லுவாங்க 2-3 நாள் ஆகிடுச்சுன்னா, அதான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு பூ வாங்க வந்தோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க வைன் ஃப்ரெண்டு. அப்படியா? பூவெல்லாம் வாங்கியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே ஒரு பெரிய கவரில் தான் ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. வைனோட ஹேண்ட்ஸில் தான் சின்ன கவர் இருக்குது. ரீசன் பாட்டிமா ஃப்ளவர்ஸ் வச்சுக்க மாட்டாங்க, வைன் மட்டும் தான் ஃப்ளவர்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ வைன் மட்டும் தனக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் மற்ற பொண்ணுங்க வீட்டில் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, பாட்டிமா மம்மின்னு சித்தின்னு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்களா, ஸோ நிறையா ஃப்ளவர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜிமின் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஏ வைன் நீ மட்டும் ஏன் கம்மியாக வாங்கியிருக்க ஃப்ளவர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அது கரஸ்பாண்டன்ட் சார், எங்கள் வீட்டில் நான் மட்டும் தான் பூ வச்சுப்பேன், என் பாட்டிமாலாம் பூ வச்சுக்க மாட்டாங்க, அதனால தான் கொஞ்சமாக போதும்னு இது வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி வெயிட் பண்ணுங்கள், இது சம்மர் டைம், என்னோடய பனைமரத்துகள்லேருந்து பதனி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், எல்லோரும் பதனி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க சார் நாங்கள் வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பதனின்னு சொன்னதும் மற்ற பொண்ணுங்கள்லாம் ஒயான் பதனி குடிச்சிட்டு போகலாம் சாரே சொல்கிறாங்க கம்முனுரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே சார் அப்படின்னு சைடில் இருக்க வரப்பில் டக்கு டக்குன்னு வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஜிமின் வைனை நோட்டீஸ் பண்ணுறாங்க. வைன் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன வைன் எவ்வளோ நேரம் நிற்க போகிற, வைனுக்கு ஒரு சேர் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது வைனுக்கு. இல்லைங்க சார் நான் இப்படி உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் டக்குன்னு சைடில் இருக்க வரப்பில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஜிமின் வந்திருக்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 பொண்ணுங்களுக்கு பதனி கொடுக்க சொல்கிறாங்க. ஜிமினோட வேலையால் எல்லா பொண்ணுங்களுக்கும் பதனி கொடுக்குறாங்க. வைனுக்குமே ஒரு கிளாஸில் கொடுக்குறாங்க. வைன் அதை வாங்கி லைட்டாக சிப் பண்ணி பார்க்குறாங்க. நல்லா இனிப்பாக குளுக்குளுன்னு இருக்குது. வைனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கே இந்த ட்ரிங்க், இது பேர் என்ன பதனியா, நல்லாயிருக்கு அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அந்த ட்ரிங்க்கை குடிச்சிட்டு அந்த கிளாஸை தோட்டக்கார்ட்ட கொடுக்குறாங்க. அந்த டைமில் ஜிமின் என்ன வைன் பதனி பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குங்க சார், இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறாங்க வைன். அந்த டைமில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே எழுந்து நின்று தேங்க்யூ சார் அப்படின்னு கிளம்ப பார்க்குறாங்க. அந்த டைமில் ஜிமின் வைனை பார்த்து நீ மட்டும் இங்கே நில்லு, உனக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீங்களாம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் வைனுக்கு பதட்டமாக இருக்குது. ஜிமின் சொன்னதும் கிடுகிடுன்னு கிளம்பிட்டாங்க மற்ற பொண்ணுங்க. ஜிமின் அப்போ எழுந்து நின்று தன்னோட வேஷ்டியை சரி பண்ணிக்கிட்டே வைன் பக்கத்தில் வந்து நின்று என்னைய உனக்கு பிடிக்கலை, ஆனால் எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, உனக்கு 18 ஏஜ் ஆகிடுச்சு, 2 டேஸ் முன்னாடி என் பாட்டிமா சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு கேட்கும் வீட்டுக்கு வர்றேன், உன் பாட்டிமாக்கிட்ட என்னை பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லணும், என்னை கட்டிக்கணும், ஒரு வேளை நீ என்னைய கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன உன் பாட்டிமாவை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் பேச முடியலை, பதட்டமாக ஜிமினியே பார்த்துட்டு இங்கே பாருங்க, உண்மையிலேயே நான் உங்களை சிப்ஸ்ன்னெலாம் சொல்லலை, உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்னு தான் பாட்டிக்கிட்ட சொன்னேன், பாட்டி புரியாமல் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, 2வது என்னோடய பாட்டிமா உங்கள் பாட்டிமாவை அடிக்க ஹேண்ட்ஸ் எல்லாம் தூக்கலை, உங்கள் பாட்டிமா பொய் சொல்கிறாங்க,
உங்கள் பாட்டிமான்ங்கிறதுக்காக அவங்க சொல்கிறது உண்மைன்னு ஆயிடுமா? எந்த விஷயத்தையும் தீர்க்கமாக முடிவு பண்ணாமல் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு என் வீட்டில் வந்து என் பாட்டிமாவை ஹார்ம் பண்ணியிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு பர்சனை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஃப்யூச்சரில் என் மேலே ஏதாவது உங்கள் பாட்டிமா ஒரு பொய் புகார் சொன்னாங்கன்னா அதை நம்பிக்கிட்டு என்னை அடிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நான் உங்களை விட சின்ன பொண்ணாக இருக்கலாம், ஆனால் முட்டாள் கிடையாது. நீங்கள் வந்து என்னையா மறந்துடுங்க. எனக்கு உங்களை பிடிக்கும், உண்மையிலே உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருந்தது. ஆனால் அது எப்போதுமே லவ்வாக மாறாது. மன்னிச்சிக்கோங்க, நான் உங்களை கட்டிக்க மாட்டேன். என் பாட்டிமாவுக்கு உங்களால் ஏதாவது பிரச்சனைனா உங்களை சும்மா விட மாட்டேனா. ரெண்டாவது, நான் இங்கே இனிமேல் படிக்க மாட்டேன். என் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நான் வந்து வெளியூருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இருந்து நடந்து கிளம்பிட்டாங்க வைன். ஜிமினுக்கு எக்ஸ்ட்ரீம் கோபம். வைன் தன்னை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பயங்கர கன்ஃபியூஷனில் அப்படியே நின்று முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜிமின். வைன் எதை பற்றியும் கடுக்காமல் திரும்பி கூட பார்க்காம வேகமாக தன்னோட ஃப்ரெண்ட்ஸை போய் பிடிக்கணுமே அப்படின்னு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.